லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சிம்ம லக்னமாக வந்து சிம்ம லக்னத்தில் செவ்வாயும் சனியும் இருந்து அந்த சிம்ம லக்னாதிபதியான சூரியன் 10ல் ரிஷபத்தில் திக்பலம் அடைந்து அவர் கூட சந்திரனும் புதனும் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு. அந்த கிரக அமைப்புகள் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. லக்னத்தில் செவ்வாய் சனி சிம்ம லக்னமாகி 10ல் சூரியன் சந்திரன் புதன் ரிஷபத்தில் 11ஆம் வீடான மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கும்பொழுது இது நல்ல அமைப்பானா ஏற்கனவே ஒரு வீடியோவில் செவ்வாயும் சனியும் சிம்ம லக்னமாகி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் போடுறதுக்கு அவர் கேட்டிருக்காரு. இப்போது 10ல் சூரியன் திக்பலம் அடைந்தார். அந்த திக்பலம் அடைந்தாலும் லக்னத்தில் இருக்கும் சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார், லக்னாதிபதியை அவர் பார்ப்பார். ஆனால் இந்த இடத்துல 6-7 குடையவராக சனி வந்து அவர் லக்னாதிபதியை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இவங்களோட வலு எந்த அளவுக்கு இருக்கும், 6ஆம் அதிபதி வலு எப்படி, சூரியனுடைய வலு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்து அந்த பலன்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ செவ்வாயும் சனியும் சிம்ம லக்னத்தில் இருப்பது அப்படிங்கிறது செவ்வாய்ங்கிற ஒரு யோகாதிபதியோடு தான் சனி இருக்கிறார். இன்னொன்று தன்னோட 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைகிறார். 6க்கு 8ஆக அவர் மறைகிறார். அதனால் 6ஆம் வீட்டு கெடுபலன்களை அவர் செய்ய மாட்டார். 7ஆம் வீட்டு பலன்கள் தான் நடக்கும். 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த சூரியனை சனி பார்க்குறாரு, லக்னாதிபதியை 6ஆம் அதிபதி பார்க்குறாரு. இந்த இடத்துல அதையும் நம்ம பார்க்கணும். லக்னாதிபதியை 6ஆம் அதிபதி பார்க்கிறார். 6ஆம் அதிபதி பார்க்கும் பொழுது லக்னாதிபதி வலுப்பெற்று விட்டால் இந்த 6ஆம் அதிபதிக்கோட கெடுபலன்கள் வராது. இவர் பொதுவாகவே கெடுக்க மாட்டார். இருந்தாலும் சனிங்கிற முறையில் பார்த்தாருன்னா கெடுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போது இவர் சூரியனும் சந்திரனும் புதனும் அங்கே இருக்க அமாவாசை வைகாசி மாத அமாவாசையில் சூரியன் இருக்கிறார். சந்திரன் வந்து உச்சம் பெற்று அமாவாசையில் இருக்கிறார். இங்கே வந்து சந்திரன் உச்சமடைவார். ரிஷபத்தில் உச்சம் அடைந்து அமாவாசையில் இருக்கும்பொழுது இந்த வைகாசி மாத அமாவாசையில் புதன் இணைகிறார். 11ஆம் வீடான மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்க இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ பரிவர்த்தனை வீட்டுக்கு வந்துட்டார் சூரியன். அடுத்தபடியாக இந்த சூரியன் மட்டும் அவருடைய நட்சத்திரமான கிருத்திகையில் இருந்துட்டார் அப்படின்னா நல்ல வலுப்பெற்று விட்டார். அதாவது 10ஆம் வீட்டிலும் இருந்து அவர் தன்னுடைய நட்சத்திரத்திலும் இருக்கும்போது அவர் நல்ல திக்பலமும் நல்ல வலுவும் பெறுகிறார். அப்போது அந்த சூரியன் அமைப்பு நல்லாவே வரும். பரிவர்த்தனை வீட்டில் வேற இருக்கிறாங்க. இன்னொன்று இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம சுக்கிரனை சொல்லுவோம். அந்த சுக்கிரனும் வந்து 3-10 குடையவராக வந்து உபஜயஸ்தானமான 11ல் இருப்பது நல்ல அமைப்பு, தப்பு கிடையாது. குருவோட சேர்ந்திருக்கிறார் என்றாலும் இந்த இடத்தில் 5-8 குடையவர் சிம்ம லக்னத்திற்கு 5-8 குடையவராக குரு வந்து அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் 5ஆம் வீட்டை பார்ப்பார். சுக்கிரனும் அதே 5ஆம் வீட்டை பார்ப்பார். அது நல்ல அமைப்பு. அப்படி இருக்கலாம். அப்படி வரும்பொழுது எந்த திசை எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, அவர் கேட்டிருக்கிறது செவ்வாயும் சனியும் லக்னத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன், 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் 4-9 குடைய, ஏற்கனவே நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், 4-9 குடையவராக செவ்வாய் வந்து அவர் லக்னத்தில் இருப்பது நல்ல யோகா அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செவ்வாய் சனி சேர்ந்திருக்காரு நம்ம நினைக்கக்கூடாது. பாவக்கிரகங்களாச்சுங்க சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு முதல்ல பயப்படாமல் அதில் என்ன விஷயம் நம்ம ஒன்றா அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு விட கிடைக்கும். 4-9 குடையவரோட சனி சேர்ந்திருக்காரு அப்படின்னா சனியுமே நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் பகை வீடாக இருந்தாலும் அவர் 6-7 குடையவராக வந்து 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ அவர் சனியும் பெரிய கெடுபலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல வர்றேன். அதே சமயம் செவ்வாயும் சொல்ல வேண்டியதே இல்லை. 9ஆம் தேதி லக்னத்தில் அம்சமான அமைப்பு. இந்த செவ்வாயின் சனி இணைஞ்சனால கெடுதல் வருமா? அதுவும் கிடையாது. சூரியன் வந்து வேற எங்கேயாச்சும் இருந்து அவங்களுக்குள்ள 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் நம்ம இதை யோசிக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த சூரியனும் சனியும் அவங்களுக்குள்ள பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குழப்பம் வரும். எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனால் சனி மட்டும் சூரியனை பார்க்குறாரு, சூரியன் சனியை பார்க்கல. சனிக்கு லக்னத்துக்கு 10ல் சூரியன் திக்பலமும் அடைஞ்சு விடுகிறார். அப்போது சூரியன் திக்பலம் அடையும் பொழுது திக்பலம் அடைந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். எந்த கிரகம் திக்பலம் அடையுதோ அந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். இதுதான் அமைப்பு. எந்த கிரகம் திக்பலம் அடையுதோ
அந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக சூரியனும் இங்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்துட்டாருன்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நல்ல அமைப்பு தான் சூரியனுடைய அமைப்பு. அமாவாசையாக இருந்தாலும் இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவாங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வரும். 3 8 குடையவர்களாக குருவும் சுக்கிரனும் வந்து அவங்க உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்ல யோகம். அதாவது 11ஆம் வீட்டில் இருப்பது 3 6 11 சொல்றதுல 11 ரொம்ப நல்ல இடம். 11ல் பொதுவாகவே கிரகங்கள் இருக்கிறது நல்ல யோக அமைப்பு. அதுலேயும் குருவும் சுக்கிரனும் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். 8ஆம் வீட்டோடு குரு தொடர்பு கொள்ளவில்லை. அஷ்டமாதிபதியாகி அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அந்த அஷ்டமாதிபதியோட போய் சேர்ந்து இந்த லக்னத்திற்கு ஆகாதவன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அணைவது நல்லது. அப்படி இருக்க இவங்க பரிவர்த்தனை அடையும் போது சூரியன் திக்பலமும் அடைந்து சூரியனுக்கு வீட்டதிபதி பரிவர்த்தனையும் அடையும் பொழுது லக்னாதிபதிக்கு நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் திசையை பொறுத்து வரும். அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய் திசை 70% நல்லதாக பண்ணும். இந்த சனி எடுத்துட்டா 40% 50% வரைக்கும் நல்லதாக பண்ணுவார். கெடுதலுமே பெரிய லெவலில் இருக்காது. அதாவது நல்லது பண்ணாலும் கெடுதல் பண்ணாமல் இருப்பார் மீதி 50%. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர திசை தாங்க சுமாராக இருக்கும். புதன் திசை டாப்பாக இருக்கும். சுக்கிர திசை சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி மறைஞ்சிடணும். ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடணும். இந்த லக்னத்துக்கு ஆகாத வரா உடனே இன்னொரு இடத்துல போய் மறைஞ்சிடணும். மறைஞ்சிட்டாலே அது யோகத்தை கொடுத்துரும். 8 குடையவரும் 11ல் இருக்கிறது யோகம். இப்படி தான் நம்ம பார்க்கணும். 8 குடையவர் 11ல் இருக்கிறது யோகம். சுக்கிரன் 3 10 குடையவர் ஆகாதவராக போய் 11ல் இருக்கிறது யோகம். இந்த 2 பேரும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பது நல்ல. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இந்த சூரியன் சந்திரன் புதன் இருக்கிறாங்கன்னா இந்த புதன் ஏன் நல்லது பண்ண போறாருன்னா 2 புதனும் குடையவராகி 10 இது ஒரு நல்ல அமைப்பு. 10 இருப்பது. இந்த சந்திரன் மட்டும்தாங்க புதனோட சேரும்போது இந்த லக்னத்திற்கு ஆகாது. சந்திரனுக்கும் புதனுக்கும் மொத்தமாக பொதுவாகவே ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் உச்சம் பெற்று புதன் இருக்கும் பொழுது சூரியன் கூட இருக்கும்போது சூரியனால் அஸ்தங்கப்படும் பொழுது இந்த சந்திர திசை மட்டும்தான் கொஞ்சம் கெடுதல்களை பண்ணும். ஆனால் சூரிய திசை சூப்பராக இருக்கும். லக்னாதிபதி திசை திக்பலம் அடைஞ்சு சூரிய திசை சூப்பராக இருக்கும். சந்திர திசை சுமாராக இருக்கும். அடுத்தது செவ்வாய் திசை நல்லா இருக்கும். ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். மற்றபடி இந்த கிரக அமைப்படி அவர் பாட்ட கிரக அமைப்படி இது நல்ல அமைப்பு தான் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த செவ்வாயும் சனியும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாயும் சனியும் சிம்மலக்கணத்தில் லக்னத்தில் இருந்தாலும் இந்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப டாப்பாக அமைச்சிருங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் வேற குழப்பம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.